அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 26 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் 5 தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இத்தேர்தலில் மும்முனை போட்டிகள் திமுக, கம்யூனிஸ்டுகள், தேமுதிக மும்முனை போட்டி தற்போது உருவாகி இருக்கிறது என்று செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் புருலியாவில் கூட்டுப்படையை தயார் நிலையில் வைத்து மாவோயிஸ்டுகளை ஒடுக்கப்படும் என்று கொல்கத்தாவிலிருந்து செய்தி வந்த நிலையில் மாவோயிஸ்டுகள் மேற்கு வங்க முதல்வரை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் கொல்கத்தாவிலிருந்து மற்றொரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. கார்கில் போர் வெற்றியின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டதாகவும் டெல்லியில் உள்ள அமர் ஜவான் ஜோதி நினைவிடத்துக்கு பிரதமர் மன்மோகன் சிங் சென்று கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதாகவும் அங்குள்ள புத்தகத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உயிர்நீத்த வீரர்களுக்கு புகழாரம் சூட்டியதாக புதுடெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய கடற்படையில் அணுசக்தி மூலம் இயங்கும் முதல் நீர்மூழ்கி கப்பல் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தொடக்க விழாவை பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தொடக்கி வைத்ததாகவும் உலகில் 5 நாடுகளில் மட்டுமே உள்ள இப்படிப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் தற்போது இந்தியாவிலும் இருக்கிறது என்றும் இதை தமிழகத்தில் உள்ள கல்பாக்கம் அணு மின் நிலையம் வடிவமைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் 4 ஹெலிகாப்டரை சுயமாக தயாரித்து இந்திய விமானப்படைக்கு அர்ப்பணம் செய்திருப்பதாகவும் இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் ஹெலிகாப்டர் தயாரிப்பில் இந்தியா முன்னணி பெறும் வாய்ப்பை இதன் மூலம் எட்டும் என்று பெங்களூரில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி இந்து தாவாவை கைவிடும் எண்ணம் இல்லை என்று லக்னோவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக லக்னோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது இந்தியாவை பொறுத்தவரை திராவிட தாவாதான் முன்னிலைப்படும் என்றும் இந்தியாவில் 96% மக்கள் திராவிடர்கள் என்றும் தற்போதுதான் இந்த செய்தி இந்தியர்களிடையே பரவி வருவதால் இந்த இந்து தாவா என்ற கொள்கையெல்லாம் வரும் காலங்களில் நிலை பெறாது என்று அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆண்டு இணையதள பயன்படுத்துவோர் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பிடித்துவிடும் என்றும் அப்பொழுது சீனா முதலிடத்திலும் அமெரிக்கா 2வது இடத்திலும் இருக்கும் என்று ஒரு ஆய்வு செய்தி வெளியிட்டிருக்கிறது. செல்போன் வடிவத்தில் அதன் அளவில் புதிய ரக துப்பாக்கிகள் உலக சந்தைக்கு வந்துள்ளதாகவும் இவை பிரிட்டனின் சந்தையில் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இதை உலக தீவிரவாதிகள் பயன்படுத்துவதற்கு வசதியாக இருப்பதால் உலக நாடுகள் அச்சமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அண்டார்டிகா பகுதியில் 3வது ஆராய்ச்சி மைய கட்டிடத்தை ஜனவரி மாதம் கட்ட இருப்பதாக எர்த் சயின்ஸ் செயலாளர் திரு நாயக் அவர்கள்
செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 26 ஜூலை 2009 பிற்பகல் 2 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. தென் மாவட்டங்களில் மேகமூட்டங்கள் தெரிகிறது. சென்னை மற்றும் மற்ற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இன்றும் அதிகமாக இருந்ததாகவே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.